ஜெய் பெஸ்டோ பிரமா நீதிமன்றம் கோர்ட்டில் ஆன்லைனில் ஏற்றின அரசியல்வாதி கொடிகளை பூராமே உள்ளே போட்டு ஆத்திருங்கப்பா. தாய் இந்தியா நாடு முழுவதும் இப்போ தாய் இந்தியா இப்போ தமிழ்நாடு போட்டார். தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை கொடியையும் தூக்கி கக்கூசில் அவனை வச்சே உள்ளே இறக்கிருங்க. பாத்ரூம் கக்கூசில் இறக்கிருங்க. சரியா? அசிங்கம் பண்ணி வச்சுட்டு ஓடுதான். ஒரு கொடியை தூக்கினவன் எவ்வளோ அசிங்கம் பண்ணி வச்சுருக்கான். கோர்ட்டு அவமதிப்பு. கோர்ட்டு தலை வாசலை மிதித்து உள்ளே போய் அவமதிக்கான். புரியுதா? அடுத்தாப்புல உள்ள வரையில் அமீனாவை உள்ள கணக்கில் நாங்கள் நிற்கோம், பேர் வாசிச்சா கூப்பிடுங்கன்னு அது ஒரு அவமதிப்பு. அடுத்தாப்புல உள்ள வழக்கறிஞர்கள் அவமதிப்பு. எப்படி? அதில் வழக்கறிஞர் ஒரு 100%ல் 20% உனக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும்டா. நாக்க பல்ல கடிச்சிக்கிட்டே உள்ளே போவான். கண்டிப்பாக உண்டு. அது இருக்குது, இன்னும் இருக்குது. இவ்வளோ தப்பு செஞ்சுட்டு வெளியில் ஓடியாங்க, அதுக்கு உனக்கு லாயரை வச்சுக்கிட்டு ஓடியாராங்க கூட்டுன்னு அப்படின்னு அவன் வழக்கறிஞர் கோவத்தில் இருப்பான். அவனுக்கு உள்ள அவமதிப்பு வழக்கறிஞர்கள் அது கணக்கு போட்டுறோம்ல. நல்ல வழக்கறிஞர்களுக்கு கைலாசத்திலேருந்து அவமதிப்பு. கைலாசத்தில் வழக்கறிஞர்கள் இருக்கிற கோர்ட்ஸில் அவமதிப்பு. எப்படி? உள்ளே வழக்காடுது, அப்போ அவமதிச்சு தானே வெளியில் ஓடுதான். பத்திரம் போட்டவன், பத்திரம் எழுதினவன், விஓ, தாசில்தார் எல்லா கையெழுத்துக்களும் போட்டு அவமதித்து உள்ளே போய் கூவ மாதிரி குத்த வச்சு நான் வெளியில் கவர்மெண்ட் வேலை பார்த்து கையெழுத்து போடுதான். எப்படி? பத்திரம் பதிவு உள்ளே மாட்டியிருக்கான், கலெக்டரும் மாட்டியிருக்கான். எதுக்கு மாட்டியிருக்காருன்னு, அவன் எதுக்கு மாட்டி உள்ளே கொண்டு போயிருக்காருன்னு இவனுங்களுக்கு என்ன தெரியும்? இவனுங்களை வச்சு தான் உலக நாடே தூக்குவார். சரியா? உலக நாடு, தாய் இந்தியா நாடு, தமிழ்நாட்டில் ஒரு பெட்டு விட மாட்டார். கோர்ட்டில் கைலாசத்தில் ஐயா நிற்கார். கோர்ட்டில் தப்பு செஞ்சுட்டு போய் உள்ளே போய் நிற்கான். எப்படி? பத்திரப்பதிவு, கலெக்டரு, தாசில்தார், இட அளப்புத்துறை, எத்தனை பேர் உள்ளே போய் நின்று தலைவர். அப்போ அவருக்கு பயப்படாமல் இன்னும் வெளியில் கவர்மெண்ட்டுன்னு கையெழுத்து போட்டு இன்னும் தின்னுக்கிட்டு இருக்கான். அவன் பொண்டாட்டி பிள்ளையோட வெறிச்சி விட்டு விலக்கி விட்டு நக்குதான். அப்போ என்ன அர்த்தம்? அப்போ இவனுங்களாம் என்ன செய்வார்? டைம் வரையில் நடு சென்ட்ரலில் நீதிமன்றம் கோர்ட்டுக்குள்ளே எல்லாம் ஆர்டர் போட்ட உடனே நடு ரோட்டில் கதம் இதா இதுக்கு கணக்கு போட்டுக்கிட்டு இருக்காரு. தெரியலையாடா? பூமி அழிக்க வந்த பாய்ப்பே அதான் இந்த ஏரிக்கம்மா பூரா எடுக்கார். எல்லாமே இந்த பேயை தான் கையெழுத்தை போட்டு தின்னு. ஏண்டா பூரா நாங்கோழி சாலை வருதுன்னு வந்து பார்க்க, ஒரு பெண்ணு ராஜபாளையத்துலேருந்து எல்லாமே தாசில்தார் விவோ எல்லாம் வந்து பார்க்க உட்காந்துருக்காரு. அந்த கையெடுக்காமல் என்னமோ மேலே என்னமோ கீழே இடம் பிடிச்சி நிற்கார். பார்க்கலையாடா? என்ன அர்த்தம் தெரியலையா? உன் மண்டையில் ஏற்ற விட மாட்டார். காலை வைக்கணும், உன் பவரை பிடுங்கணும். பிடுங்கிட்டார். எப்போ வந்து காலை வச்சான்? நாங்கோழி சாலையில் ரோடு இப்படி போகுது, இது என்னமோ இருக்குது, கோயிலா என்னமோ வெள்ளையாக இருக்காங்கன்னு வந்தையில் உன் பவரை பிடுங்கிட்டார். எந்த அதிகாரி வந்தாலும் சரி, எந்த அரசியல்வாதி வந்தாலும் சரி, 10,000 கோடி பேப்பர் வச்சாலும் சரி, அவன் பவரை பிடுங்கிடுவார். அதுக்கப்புறம் அந்த பவரை வச்சே நச்சிடுவார். ஏரிக்கம்மா, குளங்கள் பூரா சின்ன கம்மா எங்கெங்கே போகுது அத்தனை இடத்துலையும் பட்டா போட்டு பவரை போட்டு கிராம அதிகாரிலேருந்து தாசில்தார்லேருந்து எல்லாமே காண்ட்ராக்ட் திங்கான். தின்னுனா பொண்டாட்டி பிள்ளையோட வெறிச்சு உள்ளே விட்டு விலக்கி விட்டு சாப்பிடுதான். கொற்ற அவமதிச்சு தான் வெளியே செய்தான். தப்புல்ல? இதுக்கு வழக்கறிஞர்கள் பூரா 100க்கு 100 தெரியும். இந்த ஏரியாவில் இந்த தப்பு பண்ணுதாங்க, இந்த ஏரியாவில் இவ்வளோ தப்பு பண்ணுதாங்க, எம்எல்ஏ வச்சு தப்பு பண்ணுதாங்க, எம்பியை வச்சு தப்பு பண்ணுதாங்க, மந்திரியை வச்சு தப்பு பண்ணுதாங்க, முதலமைச்சரை வச்சு தப்பு பண்ணுதாங்கன்னு ஒவ்வொரு மாநிலத்தில் எல்லா வழக்கறிஞர்களுக்கு தெரியும். உட்காந்து மீட்டிங்கு போட்டு நீதிபதி சர்ச்சை கோர்ட்டாரை கூப்பிட்டு ஆணும் பெண்ணு அவங்க இருக்கிற பேசலாம். எவ்வளோ அழிச்சு வச்சுருக்கான் உள்ளே. நீங்கள் வழக்காடு தண்டனை கொடுக்கல, அதனால தான் வெளியில் ஓட்டு தான். சட்டத்தில் இருக்குல்லப்பா, தூக்கு தண்டனைலாம் இருக்குல்ல, அதையே விட்டேன்னு கேட்காரு. சட்டத்தில் தூக்கு தண்டனை கை கால் எடுக்கிறது இருக்குது. தாய் இந்தியா நாடு முழுவதும் தமிழ்நாட்டிலையும் இருக்குது. அதையே விட்ட வழக்கறிஞர்கிட்ட கேட்பார். சர்ச்சு கோட்டார் சொல்ல முடியாதுல்ல. இங்கே கீழே வழக்காடுதாங்க, நாங்கள் என்ன பதில் சொல்ல? இதுக்கு ஓட்டை இருக்குது, இதில் ஓட்டை இருக்குது, இதில் ஓட்டை இருக்குது, ஓட்டையாக ஆக்கி அவன் வெளியில் போயிருந்தான். நாங்கள் என்ன செய்ய அப்படின்னு கடவுள்கிட்ட முறையிடுதாங்க. கடவுளே நீங்கள் தான் பார்க்கணும். கல்லை உட்காந்து அந்த பெட்டிஷனை பார்த்தோன்னே பாய்ப்பே அவங்களே வைவாங்க. முட்டாப்பே வந்துட்டான் பாவ, தப்பு செஞ்சுட்டு உள்ளே வந்து இதுக்கு வழக்கறிஞர்கள் என்ன காகித பேப்பர் இது என்ன இப்போ அவ்வளோதான். பெட்டிஷனை படித்து பார்த்தோன்னே டக்குன்னு அந்த இடத்துல கொடுக்கக்கூட முடியாது. கடவுள் கொடுக்குற தண்டனை பூரா போட்டார். ஒரு பிட்டு விட மாட்டார்.
ஏரி கம்மாவில் பூரா ஒவ்வொரு கம்மாவில் கால்நடைக்கு உள்ள கம்மா சின்ன கம்மா மாதிரி இருக்கும், குளம் மாதிரி இருக்கும். நீதிபதி சர்ச்சு கோட்டார் பூரா கேட்டுக்கோப்பா. அது இல்லை அப்படின்னா கிராம அதிகாரிலேருந்து அதிகாரியை பூரா தூக்கி உள்ளே கொண்டு போய் தமிழ்நாடு முழுவதும் கொண்டு போய் எங்கே சேர்க்கணுமோ சேர்த்துருவார். புரியா? புரிஞ்சுக்கோங்கப்பா. பூரா அழிச்சிட்டு வரான், 2 நாக்கை கடித்து அழிச்சிட்டு வரான். அதுகளுக்கு சாப்பாடு கொடுக்கணும்லப்பா. பறவைகள், விலங்குகள், ஆடு மாடு கோழி பறவைகள் பூராமே பூமியில் கொடுத்துருக்காரு. இவன் அழிச்சிட்டு போயிட்டு அதுகளுக்கு சாப்பாடு எங்கே போவா? படைக்குது ஒரே உயிரின்றார். தூக்கி போட்டு மிதித்து நச்சு போடமிட்டார். முக்கால் சத்தியம். தமிழ்நாடு தான் எனக்கு மெயின். நான் 5 வருஷம் ஆண்டு காலமாக உட்காந்துருக்கேன். என் கணக்குன்னு எடுக்கலைன்னா அப்போ எவ்வளோ பெரிய விளையாட்டு அப்படின்ட்டார். முக்கால் சத்தியம். புரிஞ்சுக்கப்பா. கோர்ட்டுக்கு கணக்கு கொடுத்தாச்சு. கைலாசத்தில் கோர்ட்டில் ஐயா கணக்கு கொடுத்துட்டாரு. பார்த்து புரிஞ்சுக்கோங்கப்பா. ஒன்று ஒன்றா போடுதோ போட்டு நுப்பாட்டுங்க. நுப்பாட்டி பத்திரப்பதிவை நுப்பாட்டுங்க. பத்திரப்பதிவில் நல்லா திங்க எங்கேயா கிடந்துச்சுன்னா அதை பட்டா போட்டு பவரை போட்டு ஏமாற்றி எழுதி திங்க. ஒரே இந்த புரோக்கர் சோழியெல்லாம் அலைதாங்க. எல்லா பேரும் இதே சோழியில் அலைதான். பேப்பர் பேப்பர் பேப்பர். முக்கால்